بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயம் 40வது வசனத்தினுடைய விளக்கத்தை படித்து வருகிறோம். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும் வ இய்யாய ஃபர்ஹபூன். இந்த வசனத்தில் பனி இஸ்ரவேல்கள் வேதக்காரர்கள் யார் என்ற அந்த விளக்கங்களை நாம் நேற்றைய தினம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக படைத்த இறைவன் இஸ்ராயீலின் மக்கள் இஸ்ரவேலர்கள் இஸ்லாத்தில் இணைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டுமென கட்டளையிடுகிறான். அவர்களின் தந்தை இஸ்ராயீல் எனும் நபி யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களது பெயரை குறிப்பிட்டு, அந்த நல்ல மனிதரின் மக்களே, உங்களுடைய தந்தையை போன்று நீங்களும் சத்தியத்தை பின்பற்றுவோராய் மாறுங்கள் என அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் தூண்டுகிறான். பொதுவாக சிறந்தவரின் மகனே, நீயும் இவ்வாறு சிறந்தவனாக செயல்படு என்று சொல்லுவது வழக்கம். வீரரின் புதல்வனே, இந்த வீரர்களோடு மோது. அறிஞரின் மைந்தனே, நீயும் அறிவை தேடி பெற்றுக்கொள் என்றெல்லாம் தந்தையுடன் இணைத்து அவரை போன்று தனையனும் பிள்ளையும் மாற வேண்டும் என ஆர்வமூட்டுவதற்காக சொல்லப்படுகிறது. அது மாதிரி தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரவேலர்களின் மக்களே, பனி இஸ்ராயீல்களே, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் தூண்டுகிறான். இஸ்ராயீல் என்பது நபி யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை குறிக்கும் என்ற செய்தியை நாம் படித்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்துள்ள இந்த செய்தி நமக்கு ரொம்ப ஆதாரமாக கிடைக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்களுடைய குழு ஒன்று வந்தது. அவர்களிடம் இஸ்ராயீல் என்பவர் யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆம், சத்தியமாக என அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது இறைவா, இதற்கு நீயே சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இஸ்ராயீல் எனும் சொல்லுக்கு அல்லாஹ்வின் அடியார் என்று பொருள் எனவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்ப இந்த வசனத்தில் உங்களுக்கு நாம் அளித்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள். யா பனி இஸ்ராயீல் இஸ்குரு நிஅமத், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யா பனி இஸ்ராயீல் இஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நாம் அளித்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ற தொடர் குறித்து முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்காக பாறையிலிருந்து இறைவன் தண்ணீரை பீரிட செய்தான். இஸ்ரவேலர்களுக்காக பாறையிலிருந்து தண்ணீரை பீரிட செய்தான். அவர்களுக்கு உணவாக வானத்திலிருந்து மண்ணு மற்றும் சல்வா ஆகியவற்றை அல்லாஹ் வழங்கினான். அது அல்லாமல் ஃபிரௌன் சமூகத்தாரிடம் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டான். உள்ளிட்ட இங்கு குர்ஆனில் ஏராளமான அந்த அருள்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி இருக்கிறான். எத்தனையோ அருள் கொடைகள் அவர்களுக்கு இறைவன் அருளினான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். அவர்களின் பரம்பரையில் இல்லை அருள்களிலேயே மிகச்சிறந்த நியாமத் என்ன அப்படின்றா, பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த நியாமத்துகளை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறான். என்று சொன்னால் அவர்களுடைய பரம்பரையில் தான் நபிமார்களையும் தூதர்களையும் தோன்று செய்து அவர்களுக்கு வேதங்களை அருளினான். வேதங்களை அருளியதோடு அவர்களுக்கு இன்னும் நிறைய அருள் கொடைகள் அவர்களுக்கு கொடுத்தான். பனி இஸ்ரவேலர்களில் தான் நிறைய நபிமார்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய 2 பிள்ளைகளில் இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய பிள்ளை தான் யாக்கூப். யாக்கூபுக்கு தான் பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அந்த பனி இஸ்ரவேலருடைய அவங்களுடைய மகன்
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்படி யஹ்யா, ஜக்கரியா எல்லாமே இஸ்ரவேலர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் என்பதை, இது எவ்வளவு பெரிய நிஅமத், இதை விட மிகப்பெரிய நிஅமத் என்ன இருக்கிறது? அப்போ அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். நினைச்சு பாருங்க அப்படின்னா அதை நினைத்து நீங்கள் இஸ்லாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இதற்கு எடுத்துக்காட்டாக இஸ்ரவேலர்களிடம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை இங்கே குறிப்பிடலாம். அன்னார் தம் சமூகத்தாரிடம் கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமூகத்தாரத்திடம் சொன்னாங்க, என் சமூகத்தாரே, உங்களுக்கு இறைவன் வழங்கிய அருளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை அரசர்களாக ஆக்கினான். அன்றைய உலக மக்களில் எவருக்கும் வழங்காதவற்றை எல்லாம் உங்களுக்கு அவன் வழங்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்படி ஏராளமான நபிமார்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மிகப்பெரிய மன்னர்களாக ஆக்கினான் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கு செய்த அந்த அருள்படைகளில் இந்த விஷயத்தை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள். அதாவது, உங்களுக்கு நான் அளித்த அருள் என்பது ஃபிரௌனிடமிருந்து, அவனுடைய சமூகத்தாரிடமிருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றியதன் மூலம் அவர்களுக்கும் அவருடைய முன்னோர்களுக்கும் இறைவன் செய்த அந்த அருள் இருக்கிறதல்லவா, அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். முஹர்ரமுடைய மாதம்தான் அந்த அஷரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆஷூரா அன்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌமுகள் கிட்டத்தட்ட 6 லட்சம் இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மற்ற அந்த ஃபிரௌனுடைய அந்த படை பட்டாளங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது என்ற அந்த செய்திகள் எல்லாம் நாம் படிச்சிருக்கோம் அல்லவா. அது எவ்வளவு பெரிய நியமத். அப்போ இந்த நியமத்துகளை எல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டும். நினைச்சு பார்ப்பதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அது அல்லாம ஒப்பந்தம், அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும் வய்யாய ஃபர்ஹபுன் என்பதாக சொல்லுகிறான். ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், அவ்வாறாயின் நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அடுத்த வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். வல்லவனுல்லா தொடர்ந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين.